அந்த காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துரும். அதை கழுவுறதா கழுவக்கூடாதான்னு ஒரு சந்தேகம். கத்திரிக்காய் சோப் போட்டா கழுவ முடியும். அப்ப என்ன பண்றதுன்றப்ப மஞ்சள் தூள் வாங்கி போட்டு கழுவணும் இல்லைங்களா? அது சித்த மருத்துவம் நமக்கு சொல்லி கொடுக்கறது. இல்ல கொஞ்சம் லேசா தலைவலிக்குது, ஒரு இஞ்சி டீ போடு அப்படின்னு சொல்லி சாப்பிடுறோம் இல்லைங்களா? அது சித்த மருத்துவம். அதுல அந்த இஞ்சிக்கு தோல் சீவுவாங்க, தோலோட போட்டா வயிற்று வலி வந்துடும் அப்படின்ட்டு. அந்த பக்குவம் இருக்குல்ல, இதுக்கு இதை இப்படிதான் பண்ணணும், இதை வாட்டணும், இதை வதக்கணும், இதை அறுக்கணும், இதை வந்துட்டு நம்ம மென்னு சாப்பிடணும், இதை சவைச்சு சாப்பிடணும், இதை நக்கி சாப்பிடணும் அப்படின்னு அதுக்கு எதை இப்படி சாப்பிடுறதுன்ற ஒரு பக்குவம் இருக்குல்ல, அது சித்த மருத்துவம். இப்ப செரிமானம் இல்லை அப்படின்னு ஒரு பெருங்காயத்தை போட்டு ரசம் வைக்கிறோம் இல்லைங்களா? சித்த மருத்துவம். அப்ப நமது வாழ்க்கையில் நாம் ஏற்கனவே சித்த மருத்துவத்தை தான் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஆனா அது மருந்து அப்படின்னு தெரியாத அளவுக்கு பின்பற்றிட்டு இருக்கோம். ரொம்ப நல்ல மருந்தினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அது மருந்துன்னு தெரியக்கூடாது இல்லீங்களா? அதான் நல்ல மருந்தினுடைய அடையாளம். ஆனா நல்ல மனிதனுக்கு என்ன அடையாளம்னா, தன்னுடைய அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு ஒரு பொருள் நமக்காக இருக்குல்ல, அதை மதிக்க தெரியும். சீனத்துல வந்துட்டு ஒரு பழமொழி இருக்கு.